ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லிவிங் வேர்ல்டு உயிரி உலகம் பாடத்திலிருந்து அடிஷ்னலாக இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன் கேட்குறாங்க. அப்ரிவேஷன்ஸ் டெய்சி, அலிஸ் அண்ட் ஏபிஸ். இந்த டெய்சின்றது டிஜிட்டல் ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், அலிஸ் ஆட்டோமேட்டட் லீஃப் ஹாப்பர் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், ஏபிஸ் ஆட்டோமேட்டட் பீ ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம வெப்சைட் எல்லாருக்குமே தெரியும், இணையதளம். இதில் இதுங்களுக்குன்ட்டு தனியாக சில இணையதளம் வந்து ஒவ்வொரு, இப்போ நம்ம பேசணும்ல டெய்ஸி, அலிஸ், இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் தனித்தனி வெப்சைட் இருக்கும். இதில் இந்த ஒரு குறிப்பிட்ட உயிரினங்கள் எடுத்துக்கிட்டால் லீஃப் ஹாப்பர் எடுத்துக்கிட்டோன்னா, அலீஸ்ன்றதை எடுத்துக்கிட்டோன்னா, எத்தனை வகையான பலவிதமான லீஃப் ஹாப்பர் இருக்குது இல்லைங்களா, அதுங்களுடைய பிக்சர்ஸு, அதுங்களுடைய ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ், சிலது வந்து கலர்ஸில் வேரி ஆகும், சில அப்பண்டேஜஸ் ஒட்டுறுப்புகளில் வேரி ஆகும், அதுக்கப்புறம் அதுங்க எப்படி உணவு எடுத்துக்குது, எந்த மாதிரியான உணவு எடுத்துக்குது அப்படிங்கிறதுல வேரி ஆகும் இல்லைங்களா. அப்போ ஒரு ஃபோட்டோ கிடைச்சாலும் அந்த தகவலை வச்சு இது இந்த குறிப்பிட்ட லீஃப் ஹாப்பர் அப்படின்றது. அதே மாதிரி ஹனிபீயில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு குறிப்பிட்ட ஹனிபி வந்து இது இந்த இனத்தை சார்ந்தது. இந்த டேட்டாவில் இன்புட் கொடுக்கும்போது அது எந்த குறிப்பிட்ட உயிரின கூட்டத்தை சார்ந்தது, இந்த தேனீக்களில் இல்லை லீஃப் ஹாப்பரில், இது வந்து வெட்டுக்கிளியில் இது இந்த கூட்டத்தை சார்ந்தது, இதுக்கான வகைப்பாடு இதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலையுமே வழங்கக்கூடிய தகவல் தரவுத்தளமாக இந்த வெப்சைட்ஸ் வந்து இயங்கும். இது மாதிரி இன்னும் நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அதையும் நம்ம லிஸ்ட்டில் கொடுப்போம், படிச்சுக்குங்க. அடுத்த கேள்வி கிளாடோகிராம், அதாவது மர வரைபடத்தின் மூலம் நம்மளுடைய பரிணாம தொடர்புகளை வந்து விளக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த கிளாடோகிராம். என்னென்னா, இப்போ நம்மலாம் குரங்குலேருந்து மனிதன் உருவானான்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். குரங்கு எதுலேருந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படி பின்னாடியே போயிட்டு இருந்தால் எல்லாமே ஒரு செல் உயிரினம் சொல்லக்கூடிய பாக்டீரியாவிலேருந்து தான் உருவாக்கப்பட்டதாக சொல்லுவோம். ஸோ இது நம்ம பிரிக்கும் போது இப்போ தாவரங்கள் பிரியுது, விலங்குகள் பிரியுது. இந்த விலங்குகளில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லக்கூடிய நீர்வாழ் உயிரினங்கள், அதுக்கப்புறம் அதிலிருந்து ஆம்பிஃபியன்ஸ் இருவாழ்விகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊர்வனை வந்தது. ஊர்வனையிலேருந்து 2 பிரியுது, ஒன்று பரப்பனை, ஒன்று வந்து பாலூட்டிகள். இப்படி ஒரு பிரான்ச் மூலமாக, சில கிளைகள் மூலமாக, ஒரு மர வரைபடத்தின் மூலம் ஒரு பரிணாம வளர்ச்சி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்றதை விளக்கக்கூடியது தான் இந்த கிளாடோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஹெர்னஸ்ட் ஹெக்கல் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்டாக இதை அறிமுகப்படுத்துகிறார். பரிணாம தொடர்புகளை கிளாடோகிராம் என்னும் மர வரைபடத்தின் மூலம் விளக்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஸோ படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு நல்லா புரியும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பூனை, மீன், தவளை, முதலை, காகம், முயல் மற்றும் குரங்கு, இவங்களை வந்து இந்த கிளாடோகிராமை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். யார் யார் எப்படி வந்திருக்கா, எந்த மூதாதையர்கிட்ட இருந்து உருவாக்கப்பட்டு இருக்கிறாங்கன்றதை கிளாடோகிராம் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த படத்தின் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றாங்க. ஸோ உங்களுக்கு இதை பிக்சர் பார்த்தாலே புரிஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் மெத்தனோஜென்ஸ். மெத்தனோஜென்ஸ்ன்றது எந்த உயிரின கூட்டத்துக்கு, எந்த உயிரி உலகத்துக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா, டொமைன் ஆர்கியா, அதாவது பேர் உலகம் ஆர்கியா அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக இந்த ஆர்கியா பாக்டீரியாக்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்கி பாக்டீரியாஸ்ன்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் பார்த்திங்கன்னா, ரொம்ப ஐஸ் போலாரில் வாழக்கூடியவங்க. வேல்கனோ வெண்ட், அதாவது ஒரு எரிமலை இருக்கும், அந்த எரிமலை பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சில நீர்நிலைகள்லாம் இருக்கும், அந்த நீர் கொதிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு 100 டிகிரி செல்சியஸில் பார்த்திங்கன்னா அந்த எரிமலையினுடைய சூட்டில் அந்த தண்ணி கொதிச்சுட்ருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே பார்த்திங்கன்னா சில மெத்தனோஜென்ஸ் மாதிரியான சில பாக்டீரியாக்கள், ஆர்கி பாக்டீரியாக்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கும். அப்புறம் அதிகமாக உப்புத்தன்மை கொண்ட சில கடல் பகுதிகள், இந்த டெட் சீன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான கடல் பகுதிகள்லாம் இந்த மாதிரியான உயிரினங்கள் வாழக்கூடியது யார், ஆர்கி பாக்டீரியா. ஸோ இந்த மெத்தனோஜென்ஸும் எது கீழே வராங்கன்னா, இந்த அந்த ஆர்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேருலகத்துக்கு கீழே தான் வராங்க. இவங்க பொதுவாகவே சிங்கிள் செல்டு ஆர்கானிசம். இவங்களும் ப்ரோகேரியட்டுக்கு தான், பாக்டீரியா மாதிரி இவங்களும் ப்ரோகேரியட்டுக்கு தான். இன்னொரு உலகம் பார்த்திங்கன்னா பாக்டீரியா டொமைன் பாக்டீரியான்வாங்க. இன்னொரு டொமைன் பார்த்திங்கன்னா யூகேரியட்டுகள், நம்மளை மாதிரி அட்வான்ஸ்டு ஆர்கானிசம்ஸ், அதாவது நியூக்ளியஸை, அந்த படலங்களை கொண்டிருப்போம், அந்த செல் நுண்ணுறுப்புகளுக்கு மேலே படலத்தை கொண்டிருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் நம்ம யூகேரியட்டுகள்னு சொல்லுவோம். இது மாதிரி இல்லாமல் ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஆரம்ப கால உயிரினங்கள்னு பார்த்திங்கன்னா ப்ரோகேரியட்டுகள். அந்த ப்ரோகேரியட்டுகளை தான் இந்த ஆர்கியும்
அதாவது தட் மீன் ஆர்கிபாக்டீரியாவும் நார்மல் பாக்டீரியாஸும் வரும். ஸோ இது மெத்தனோஜென்ஸ் பார்த்திங்கன்னா டொமைன் ஆர்கியா கீழே வரக்கூடியது. சரி, மெத்தனோஜென்ஸ் மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவைகள். ஸோ இவ்வளோ தான். இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ். இந்த ஆன்சரை மட்டும் எழுதுனீங்கனாலே போதும். அடுத்த கொஸ்டின் ட்ரைனாமன் கிளாஸிஃபிகேஷன். ட்ரைனா 3. ஸோ முப்பெயரிடும் முறை என்னென்னா, பொதுவாக நம்ம பேரின பெயர் சிற்றின பெயர், அதாவது ஜீனஸ் நேமு ஸ்பீஷிஸ் நேம். இப்போ நம்மளுடைய பேரே பார்த்திங்கன்னா மனிதனுக்கு ஹோமோ செப்பியன்ஸ். ஹோமோன்றது ஜீனஸ், இந்த செப்பியன்ஸ்ன்றது ஸ்பீஷிஸ் சிற்றினம். சரிங்களா? இப்போது இதில் என்னடானா 3வதாக சப்ஸ்பீஷிஸ் துணை சிற்றின பெயர் ஒன்று ஆட் பண்ணுறாங்க அந்த 3வது பெயராக. எடுத்துக்காட்டால் இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்களா, கார்வஸ் ஸ்ப்ளண்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3 பேர் பொதுவாகவே பைனாமியல் நாமன்கிளேச்சர் தான் நம்ம பார்த்துருப்போம். இங்கே ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சர் சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிற்றினத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கிடையே மிக அதிக அளவில் மாறுபாடுகள் காணப்பட்டால் இந்த மாதிரி முப்பெயரிடும் முறை பயன்படுத்தப்படுது அப்படின்றாங்க. இங்கிலீஷில் வந்து when members of any species which have large variation, அதிகமான வேறுபாடுகள், இதை வந்து இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி தான் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணுறாங்க, இந்த பிரச்சனையை தீர்க்குறாங்க. ஸோ இம்மாறுபாடுகளின் அடிப்படையில் சிற்றினத்தின் உட்குழு, இது ஏற்கனவே ஒரு ஸ்பீஷிஸ் இருக்குன்னா அதை வந்து இன்னும் அதுக்குள்ளே ஒரு உட்குழுவாக துணை சிற்றினம் பிரிக்கப்படுகிறது. இந்த கொஸ்டின் பாருங்கள், மோனோடைபிக் பேரினம் பாலிடைபிக் பேரினம். மோனோடைபிக் ஜீனஸ்லேருந்து பாலிடைபிக் ஜீனஸை டிஃப்ரென்ஷியேட் வேறுபடுத்துங்கன்றாங்க. முதல்ல மோனோன்னா 1, பாலினா பல. சரிங்களா? பொதுவாகவே ஒரு பேரினம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கும். இப்போ நம்மளுடைய மனித இனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஹோமோ செப்பியன்ஸ், அப்புறம் ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ நியாண்டர்தால், ஹோமோ ஹேபிலிஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்பீஷிஸ்லாம் இருந்தது இல்லையா மனித கூட்டத்திலேயே. ஸோ அப்போது ஒரு பேரினம் ஹோமோ அப்படின்ற அந்த பேரினம் ஜீனஸ்குள்ளே நிறைய ஸ்பீசிஸ்லாம் இருக்கும். இது இயல்பு தான். ஆனால் சில பேரினங்கள் ஜீனஸில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பீஷிஸ் தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மோனோடைபிக்னும். பேரினத்தின் ஒரே ஒரு இனம், ஒரே ஒரு ஸ்பீஷிஸ் தான் இருக்குன்னா அதை மோனோடைபிக் அப்படின்னா. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஐலூரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீனஸில் சிவப்பு பாண்டா, நம்மளுக்கு ரெட் பாண்டாஸ் பார்த்துருப்பீங்க படத்தில். ஸோ சிவப்பு பாண்டா எனும் ஒரே ஒரு அந்த ஸ்பீஷிஸ் தான் அதில் காணப்படுது. பட் இங்கே எடுத்துக்குவோம் பாலிடைபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே ஹியூமன் பற்றி சொன்னேன். பட் இங்கே பார்த்திங்கன்னா பூனைகள், ஃபெலிஸ், நம்ம ஏற்கனவே ஒரு கொஷின் கூட பார்த்தோம், ஃபெலிஸ் பற்றின ஒரு ஸ்பெஷல் சாலியன் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ பூனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரின கூட்டத்தில் ஃபெலிஸ் டொமஸ்டிகா வீட்டு பூனை, ஃபெலிஸ் மார்கரிட்டா வனப்பூனை மற்றும் ஃபெலிஸ் சில்வஸ்ட்ரிஸ் காட்டுப்பூனை போன்ற சிற்றினங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரே ஜீனஸில் நிறைய ஸ்பீஷிஸ் காணப்பட்ட அதை வந்து பாலிடைபிக், ஒன்று காணப்பட்ட மோனோடைபிக். இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 3 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்கள், பிக்யூஆர்எஸை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க விடுபட்ட அந்த அட்டவணையிலேருந்து. ஸோ என்ன கேள்வினா, ஒரு 2 உயிரினங்களுக்கு இடையே கிராஸ் விடும்பொழுது என்ன மாதிரியான உயிரினங்கள் உருவாக்கப்படும் அப்படின்றது தான் கேள்வி. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஆண் குதிரைக்கும் ஒரு பெண் கழுதைக்கும் கலப்பு விடும்பொழுது ஹின்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினம், ஒரு கோவேறு கழுதை எப்படி நம்ம சொல்கிறோம் மியூலுக்கு, அந்த மாதிரி ஹின்னின்னு ஒன்று உருவாக்கப்படுது. அடுத்தது ஒரு ஆண் கழுதைக்கும் ஒரு பெண் குதிரைக்கும் விடும்பொழுது அப்படியே வைஸ் வெர்சா மேலே இருக்கிற காம்பினேஷனை வந்து அப்படியே மாற்றி விடும்போது அவங்களுக்கு கோவேறு கழுதைன்னு சொல்லக்கூடிய மியூல் உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெண் டைகர் புலிக்கும் அப்புறம் வந்து ஒரு ஆண் சிங்கத்துக்கும் கலப்பு விடும்பொழுது லைகன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினம் 2 கலந்து உருவாக்கப்படுது. அப்புறம் ஒரு ஆண் புலிக்கும் ஒரு பெண் சிங்கத்துக்கும் விடும்பொழுது நம்மளுக்கு டைகான், அதாவது டைகர் லயன் அப்படி மிக்ஸ் பண்ணி உயிரினத்தோடைய பேர் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு 2 மார்க்ஸ் கொஸ்டினாக வரலாம். அட் த சேம் டைம் நம்மளுக்கு என்னென்ன காம்பினேஷனில் என்ன மாதிரியான ஹைப்ரிட் கலப்பினம் உருவாகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.